மதிப்புமிக்க பக்கா யூஸ்ஃபுல் சேனல் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இப்போ வரைக்கும் நீங்கள் தந்துட்டுருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 பயனுள்ள சமையலறை டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். முதல் டிப் என்னன்னா முருங்கானா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்காய் சீசன் முடிஞ்சும் கூட நிறைய முருங்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நிறைய முருங்காயை வாங்கி இந்த மாதிரி கட் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தேவையான முருங்காயை மட்டும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை எடுத்து சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது டிப்பு என்னன்னா பாவக்காய் நிறைய வாங்கும்போது கொஞ்சம் பாவக்காய் சீக்கிரமாக பழுத்து போயிடும். அப்படி பழுக்காமல் இருக்க பாவக்காயை ஒரு கத்தியில் ரெண்டாக, அதாவது பாதியாக வெட்டி எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் எப்பவும் போல் எல்லா காய்கறிகளோடையும் சேர்த்து வச்சிடலாம். இப்படி பண்ணும்போது பாவக்காய் சீக்கிரம் பழுக்காமல் இருக்கும். அதுபோல் பாவக்காய் கசப்பாக இருக்கிறதால குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் பாவக்காயோடு சேர்த்து எலுமிச்சை பழச்சாறையும் கலந்து சமைச்சா கசப்பு சுவை குறைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். மூணாவது டிப்பு என்னன்னா நம்ம நார்மலாக தயிரை பெற ஊற்றுறதுக்காக தயிர் கூட பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு தயிராக்குவோம். அது கூட கொஞ்சம் பச்சை பாலையும் சேர்ந்து கலந்தீங்கன்னா சீக்கிரமாகவே தயிராக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் தயிரும் கெட்டியாகவும் இருக்கும். நாலாவது டிப்பு என்னன்னா மீன் சமைச்ச பாத்திரங்களிலும் மீன் பயன்படுத்தின பாத்திரங்களிலும் மீன் வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது. அந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பில் தேய்ச்சாலும் மீன் வாசனை மறுபடியும் வரும். இதுக்கு ஷீயக்காய் தூளையும் புளியையும் சேர்த்து பாத்திரத்தை விளக்கிட்டிங்கன்னா மீன் வாசனை போயிடும். அஞ்சாவது டிப் என்னென்னா நம்ம அரிசி மாவை ஆட்டி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு சில டைம் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாலும் புளிச்சு போயிடும். அந்த மாவில் இட்லியை ஊற்றினாலும் தோசையை ஊற்றினாலும் புளிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாவு கூட கொஞ்சம் சர்க்கரையை கலந்து தோசை சுட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை கம்மியாகி தோசை சாப்பிட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஆறாவது டிப்பு என்னன்னா சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்புக்கு ருசியாகவும் இருக்கும். ஆனால் அதனுடைய தோலை உரிக்கிறது கஷ்டமான வேலை. அது மட்டும் இல்லாமல் தோல் உரிக்கும் போது கண்ணும் எரிய ஆரம்பிச்சிடும். அதுபோல் பூண்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சமையலுக்கு இதை நிறைய பயன்படுத்துவோம். இதுவும் தோல் உரிக்கிறது கஷ்டம். அதனால் இதை ரெண்டையுமே தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி கொதிக்கிற சுடு தண்ணியில் கொட்டி எடுத்து அப்புறம் குளிர்ச்சியான தண்ணியில் கொட்டி எடுத்தீங்கன்னா அதனுடைய தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் தோலை உரிக்க ஈஸியாகவும் இருக்கும், அதே டைம் கண்ணும் எரியாது. ஏழாவது டிப் என்னன்னா சில டைம் குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதை சரி செய்ய தண்ணி ஊற்றினா குழம்போட டேஸ்டே மாறிடும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் அரிசியை வறுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி அதை குழம்புல கலந்துட்டா அதிகப்படியான உப்பை குறைச்சி குழம்பு நல்லா இருக்கும். எட்டாவது டிப்பு என்னன்னா அடிக்கடி சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கறிகளான பீட்ரூட், கேரட், முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளை வாங்கினதும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி மேல் முனையையும் கீழ் முனையையும் கட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அழுகாமல் நல்லா இருக்கும். அதுபோல் கொத்தமல்லி வேர்களையும் புதினாவோட வேர்களையும் நறுக்கிட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வாடி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 9வது டிப் என்னன்னா பூரி செய்யறதுக்கு கோதுமை மாவில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து பூரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நேரம் நமத்து போகாமல் சாப்பிட நல்லா இருக்கும். அதே போல் 1 கப் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் ரவையை சேர்த்து பூரி செஞ்சீங்கன்னா பூரி நல்லா உப்பலாக வரும். 10வது டிப்பு என்னன்னா ஒரு சில டைம் நம்ம பாலை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துடுவோம். அதுபோல் வெயில் காலத்தில் பால் சீக்கிரமாகவே கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அப்படி பால் கெட்டு போக ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பலகார சோடா உப்பையும் சேர்த்து பால் காய்ச்சினீங்கன்னா பால் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.